நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தேசிய ஜனநாயக மக்கள் கட்சியின் தலைவர் பாபு பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், இது அதிமுகவா இல்ல அமித்ஷா திமுகவா அப்படின்னு நேரு அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா முறையும் எந்த மாதிரியான ஒரு தீர்மானமோ இல்ல ஏதாவது ஒரு கட்சி ரீதியாக அலைன்ஸ் மேட்டர்ல என்ன டிஸ்கஷனாலும் அமித்ஷா அவர்களுடைய கன்சர்ன் இல்லாம எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பார்வை ஒட்டுமொத்தமா போய் சேர்ந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்? இல்லைம்மா, முதல்ல கூட்டணி அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது, ஒரு தர்மம் இருக்குது. இன்னும் தமிழ்நாட்டில் எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு எந்த கட்சியுமே டிக்ளேர் பண்ணலை. அப்போது அமித்ஷா அவர்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய இந்த தேர்தலுக்கு பொறுப்பேற்று செயல்பட்டு இருக்கிறார் பாஜக சார்பில். அவர் நம்மளுடைய மத்திய உள்துறை அமைச்சர். நீங்கள் வச்சுக்கங்கன்னு சொல்லி ஒரு டிக்டேட்டர்ஷிப்பில் இது நடக்கிறது இல்லை. இது ஜனநாயக முறைப்படி என்டிஏ கூட்டணியில் எல்லா தீர்மானங்களும் எல்லா கூட்டணி கட்சிகளோடையும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி தான் பண்ணுறாங்க. இப்போ ஆளுகின்ற திமுக பார்த்தீங்கன்னா, இந்த போன வாட்டி 5 வாங்கினா நீ 4 வச்சுக்கோ, நீ இங்கே தான் நிற்கிறோங்கிற மாதிரியான டிக்டேட்டர்ஷிப் கிடையாது. இங்கே ஒரு கூட்டணி தர்மத்தை முறையாக கடைப்பிடிக்கிறாங்க என்டிஏ கூட்டணியில். இப்போ ஒரு தொகுதி உடன்பாடு நடத்தணும், இல்லை இந்த தொகுதியில் இவங்களை வேட்பாளராக நிப்பாட்டலாம், அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லா விஷயங்களும், ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இதில் இருக்குமா. ஏன்னா இந்த முறை வென்றே ஆக வேண்டும் சொல்லிட்டு எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க. ஆளுகின்ற அரசு தன்னை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி பண்ணுகிறது. ஆளுகின்ற அரசோடைய சரியில்லாத முறையில்லாத ஆட்சியினால் மக்கள் படும் அவதிக்காக என்டிஏவும் அதிமுக, இங்கே தலைமை இருக்கக்கூடிய அதிமுகவும் நிச்சயமாக தொகுதி எல்லா ஃபேக்டர்ஸையும் அனலைஸ் பண்ணி செய்யணுங்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாற்றம் நடக்கிறது தவறுன்னு சொல்லல சார். இப்ப கூட்டணி கட்சிகள்கிட்ட எல்லார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. இப்போ பாமக கூட கூட்டணி பிரச்சனைகள் இல்ல ஏதாச்சும் டிஸ்கஷன், இந்த ஃபேக்டர்ஸ்னால உங்களுக்கு இவ்வளவு சீட் கொடுக்குறோம் அப்படின்றத பாமக கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. அவங்க இங்க அதிமுக தலைமைச் செயலகத்துக்கோ இல்ல எடப்பாடி அவர்களை சந்திச்சுதான் கேட்கறாங்க. டிடிவி அவர்களும் எதனாலும் அமித்ஷா அவர்களை போய் சந்திக்கிறாரு. எடப்பாடி அவர்களுக்கும் டிடிவி அவர்களுக்கும் ஸ்ட்ரெயிட்டா கான்வர்சேஷன் இல்லாம டைரக்டா அங்க அமித்ஷா அவர்களை போய் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன வருது அப்படின்றது. பியூஷ் கோயல் அவர்கள் தான் இங்க தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அப்ப அவர்கிட்டயே கேட்கலாமே அப்படின்றதும் இருக்கு இல்லையா? எதனால ஒரு தலைவர், கூட்டணிக்கான தலைவர் இங்க இருக்கும் பொழுது அவர் வேறொரு தலைவரை அங்க போய் மீட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதிமுகவுல ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ இந்த மாதிரியான ஒரு நடைமுறை இல்லையே. இல்ல, 2 விஷயங்கள் நீங்க பார்க்கணும். தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியில் இணைந்தவர்கள்னு ஒருத்தங்க இருக்காங்க. நீங்க சொல்லக்கூடிய டிடிவி என்டிஏ கூட்டணியில் இருக்காரு. அன்புமணி ராமதாஸுங்கிறது ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்காரு. ஸோ இவர்கள் ஏடிஎம்கேவும் இணைந்தது என்டிஏ கூட்டணி. அப்போ நீங்க யார் கூட கூட்டணி பேசியிருக்கீங்க, யாருகிட்ட என்ன பேசியிருக்கீங்கிறது அன்புமணி நிச்சயமாக எடப்பாடி கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். டிடிவி எடப்பாடி கிட்ட இணைப்பில் வரலையே. அவர் நேரம் என்டிஏல இருந்தாரு, வெளியில போனாரு, என்டிஏலேருந்து திரும்பி இது பண்ணியிருக்காரு, உள்ள சேர்ந்திருக்காரு. யாரை வச்சு சேர்ந்திருக்காரு? என்டிஏ கூட்டணியில் தான் இணைந்திருக்காங்கிறாரு அவர் தமிழ்நாட்டில். ஏன்னா இவர்கள் இருவரும் பல கருத்து வேறுபாடுகளால பிரிந்திருந்தவர்கள். அப்ப யார்கிட்ட பேசுவீங்க? உங்களுக்கு ஒரு காமனான பர்சன்கிறது யாரு? பிஜேபி தான். பிஜேபிங்கிறது தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்குது. இதில் இவங்க 2 பேரும் அவங்களுடைய கருத்துக்களையும் அவர்களுக்கு தேவைகளையும் இல்லை இந்த தொகுதி கொடுங்கிறத அந்தந்த தலைமையை யார் ஏற்றுக்கிட்டாங்களோ, எந்தெந்த தலைவர்களோடு இங்கே பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களோ அவங்கள்ட்ட பேசுறது இயல்பு தானே. இதில் இவர் போய் நான் அங்கே பேசல, அவர் போய் இங்கே பேசலங்கிறது இருக்கும் பொழுது அந்த ஆளுமை அப்படின்றது இங்கே தமிழகத்துல அதிமுக தலைமைச் செயலகத்துல இருந்து தான் எல்லா கட்சியும் தலைவர்களும் பேசியிருக்கிறாங்க. இங்க ஏன் எடப்பாடி அவர்கள் போக வேண்டிய ஒரு சூழல் இல்ல? நேத்து பியூஷ் கோயல் இங்க வர வேண்டியது ஏதோ அலுவல் பணி காரணமாக முடியல. தேர்தல் தேதி அறிவிச்சதுனால வேலைகள் துரிதப்படணும். அப்ப நீங்க வர முடியல. இப்ப நீங்க என்ன உங்க வீட்டுக்கு அழைக்கிறீங்க, அம்மா என்னால வர முடியல, இப்ப நீங்க வரீங்களான்னு கேட்கறது இயல்பு தானே. எல்லா முறையும் எப்படி வர முடியாத சூழல் அப்படி இல்லம்மா. நான் ஏன் பியூஷ் கோயல் வரலையா, மோடிஜி வரலையா, அமித்ஷா வரலையா? எல்லாரும் வந்துகிட்டு தான் இருக்காங்க. இதை வேண்டுமென்றே பெரிதுபடுத்த கேம்பெயினுக்கு வராங்க சார். ஆனா இந்த மாதிரி கூட்டணி பிரச்சனைகள், சீட் ஷேரிங் வரும்போது அமித்ஷா அவர்களுடைய தலையீடு இல்லாம நடக்காது. முதல்ல அமித்ஷாஜி தானே கூட்டணியை பத்தி முடிவு பண்ணாரு. அவர் தமிழ்நாட்டுக்கு இவர் அங்க கூப்பிட்டு முடிவு பண்ண வேண்டியது எடப்பாடியா இல்ல அமித்ஷா அவர்களா? 2 பேரும் சேர்ந்து சொல்லணும். ஆனா நீங்க அதை யார் அறிவிக்கணும், யார் இது? அந்த இடத்துல எடப்பாடி அவர்களுடைய ரோல் குறைவா தெரியுது. இப்ப நீங்க அதுதான் சொல்றேன், எகைன் கம்பேர் பண்ணீங்கன்னு சொன்னா இங்க டிஎம்கே காங்கிரஸுக்கு உரிய மரியாதை கொடுக்கல. அதனாலதான் அவங்க வெளியில போறேன்னு சொல்லி பெரிய பேச்சுவார்த்தை நடத்தி இப்பதான் ஒரு சமாதானப்படுத்தி ப. சிதம்பரம் பேசி முடிச்சுட்டு போயிருக்காரு. அப்படிப்பட்ட நிலைப்பாடு என்டிஏல கிடையாது. தேசிய கட்சிக்குரிய மரியாதையும் மத்திய அரசுல இருக்கக்கூடிய ஏன்னா ஒரு இணக்கமான சூழ்நிலை மத்திய அரசோட வச்சாதான் தமிழ்நாட்டு நலத்திட்டங்கள் கிடைக்குமா நாளைக்கு ஆட்சி அமையும் போதும். இன்னொரு விஷயம், இங்க காங்கிரஸ் வீக்கா இருக்கிறதுனால உங்களுக்கு டிஎம்கே நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். டிஎம்கே கம்பேர் பண்ணி இப்போ நீங்க டிஎம்கேல
டிஎம்கேல காங்கிரஸ்க்கு சரியான நிலை இல்ல, அவங்க யாருக்குமே மதிக்கலன்னு இல்ல. சொல்றீங்க. சரி ஓகே, டிஎம்கேவை விட்டுருங்க. நாங்க வந்து அதிமுக இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதோட தான் கம்பேர் பண்றோம். ஆமா. அந்த கம்பேரிசன் படி பார்த்தாலே அதிமுக எந்த நிலைமையிலயும் இந்த இல்ல இல்ல மாதிரியான ஒரு இத ஒவ்வொரு கையாண்டது இல்லையே. தலைவருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும், ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும். ம். இப்போ நீங்க பிஜேபியிலே எடுத்துங்க, அண்ணாமலை இருக்கும்போது என்ன ஸ்பீடு இருந்துச்சு, இப்போ நயினார் நாகேந்திரன் ஒன்று அதுவே வந்து அவர் என்ன சொன்னாரு, அவர் புயல் நான் தென்றல்னு ஒரு விளக்கம் கொடுத்தார் இல்லையா. ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருக்கும், அதை நீங்க பேசிக்கான குணாதிசயம் போய் நீங்க மாற்ற முடியாது. ஜெயலலிதா என்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார்கள், அப்போ இங்க வந்து அவர்கள் பேசினாங்க, அது பல காரணங்கள் இருக்குது, அதுல எல்லா நேரமும் அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்போ ஆளுமையில ஜெயலலிதா அவர்களோட கம்பேர் அவர்களுடைய பண்ணும்போது ஆளுமை EPS கம்மி தான் அப்படின்றீங்க. அதாவது புரட்சி தலைவர் எடுத்தீங்கன்னா அவங்க வேற ஆளுமை, இந்திரா காந்தி எடுத்தீங்கன்னா வேற ஆளுமை, ராஜீவ் காந்தி எடுத்தீங்கன்னா வேற ஆளுமை, அது மாதிரி எல்லா கட்சியிலையுமே ஆளுமைகள் மாறும். அதுல மாற்று, அதுக்கு தான் நான் பிஜேபியிலேயே சொன்னேன். பிஜேபியிலேயே நான் சொன்ன காரணம் என்ன, உண்மையாகவே பாத்தீங்கன்னா இப்போ மோடிஜி இருக்காருன்னா மோடிஜிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, ம். அமித்ஷா இருக்காருன்னா அமித்ஷாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, மோடி தான், ஓகே. அமித்ஷா தான். இது வந்து எடப்பாடி அவர்களை தனிப்பட்ட இதை சார்ந்ததுன்னு சொல்றீங்க. இல்ல ஒரு இப்போ நான் இயல்புன்னு ஒண்ணு இருக்குமா, அவங்க வந்து கூட்டணியில ஜெயிக்கணுங்கிறது மட்டும்தான் நம்முடைய குறிக்கோள். அதற்காக விட்டு போறதோ விட்டு கொடுக்கறதுங்கிறது வந்து எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகணும்னா நீங்க வந்து பாருங்க, அவசர நிலை கருதி தான் போறாங்க. ம். இப்போ இன்னைக்கு முடிவு பண்ண வேண்டியது நாளைக்கு முடிவு பண்ணா மாற்றங்கள் நிறைய வரும். ஏன்னா தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, அப்ப அதுக்குள்ள நீங்க ஷார்ட் பீரியடு, இன்னும் சரியாக பாத்தீங்கன்னா ஒரு மாசம் தான் இருக்குது. இப்ப எடப்பாடி அவர்களுடைய பெயரை முதலமைச்சர் அப்படின்ற அறிவிக்க மாட்டாங்க. மோடி அவர்கள் 2 முறை வந்தாங்க, மதுராந்தகம் வந்தாங்க, மதுரை வந்தாங்க, ஆனா எங்கேயுமே வந்து அறிவிக்க, திருச்சி கூட வந்துட்டு போயிட்டாங்க. ஆனா எந்த இடத்துலயுமே எடப்பாடி தான் முதல்வர் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டாங்க? அமித்ஷா அவர்களும் அதை சொல்ல மாட்டாங்க. இல்ல, தமிழ்நாட்டுல கூட்டணியோடைய தலைவர் யாரு? நயினா நாகேந்திரன் சொல்றீங்களா? தமிழ்நாட்டுல கூட்டணியோடைய ஓகே, எடப்பாடி பிஜேபிக்கு நீங்க ஸ்டேட் ஓகே, பிரசிடென்ட் எடப்பாடி சொல்றீங்க. அவர்கள் தான் தலைவர். அப்புறம் என்ன அதுல அது அதிமுக அது நாங்க சொல்றோம் சார். அதிமுக யாரை முதல்வராக சொல்லி இருக்கிறாங்க? ஓகே. அதாவது இப்ப எடப்பாடி தலைமை வகிக்கக்கூடிய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அதிமுகவின் முதல் வேட்பாளர் யாரு? ம். எடப்பாடி தானே. அப்ப எடப்பாடி வந்து கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா அவரு தானே. இப்போ எடப்பாடி தலைமையில தான் கூட்டணின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்களே. நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டாரு, அதிமுக அண்ணாமலை கூட்டணி, சொல்லிட்டாரு. திமுக கூட்டணி இப்படின்னு தான் தமிழகம் வந்து சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது இப்படிதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்பதான் வந்து திமுக கூட்டணி என்டிஏ அலைன்ஸ்னு பார்க்க முடியுது. அப்போ இது வந்து ஏதோ அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்ச மாதிரி இருக்கு. நான் அந்த இடத்துல தான் சொன்னேன், முதல்லயே உங்களுக்கு சொன்னேன். திமுகல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இணைந்திருக்க கட்சிகளுடைய டாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா பெருசா கிடையாது, பெரிய அளவுல வாக்கு சதவீதம் கிடையாது. ஆனால் இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்டிஏ அலையன்ஸ் அப்படிங்கிறது நேஷனல் லெவல்ல பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ பிஜேபிங்கிறது ஒரு மிகப்பெரிய, கிட்டத்தட்ட 18-19 மாநிலங்கள் அவங்களோட ஆட்சி இருக்குது, மத்திய அரசுல ஆட்சி இருக்குது. அங்க யார் இருக்காங்க? நீங்க திமுக கூட்டணின்னு சொல்லும்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த மாநிலத்தை ஆள்றாங்க? சட்டமன்ற தேர்தல் தானே இது, நாடாளுமன்ற தேர்தல் எதுவாக இருந்தாலுமே அது எப்படி நீங்க ஒரு பெரிய திரை நட்சத்திரம் நடிக்கிறாரு, ஒரு பெரிய இயக்குனர் இயக்குறாரு அப்படிங்கும்போது யாரு முக்கியமோ அவங்க பேரை சொல்லுவாங்க. இது வந்து என்டிஏ கூட்டணின்னு ஏன் சொல்றாங்கன்னா 2 விஷயம் இங்க இருக்குது. மதச்சார்பற்ற கூட்டணின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப அது நீங்க எப்படி எடுத்துக்குவீங்க? இன்னைக்கு நீங்க சாதாரணமா கொள்கை ரீதியா நாங்க ஒண்ணுபட்டு இருக்கோம்ன்றது அதோட பொருள். கொள்கை எல்லாம் அப்படி பார்த்தா கேரளால கம்யூனிஸ்ட் எங்க இருக்காங்க, காங்கிரஸ் எங்க? நம்ம தமிழ்நாட்டை மட்டும் பேசுவோம் சார். இப்போ சட்டமன்ற தேர்தல்ல இந்த கொள்கை தேர்தல்ல இப்ப இருக்கிறத நான் நான் பேசுறேன். என்ன சொல்றேன், செக்யுலர் ப்ராக்ரெசிவ்னு சொல்றதுக்கான விளக்கம் அதுன்னு நான் அந்த பொருளை சொல்றேன். கொள்கை ரீதின்னு சொன்னா எல்லா இடத்துலயும் ஒரே கொள்கை வேணும்ல. கொள்கைங்கிறது அப்ப டிஃபரெண்டா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு இந்த கொள்கையா? கொள்கையில நாங்க ஒண்ணு சேர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, பார்த்தால் கொள்கையில நாங்க ஒத்து போகல, தேர்தல் வெற்றிக்காக சேர்ந்திருக்கோம்னு சொல்றீங்க இல்லையா? இல்ல, அப்படி சொல்றேன். மதச்சார்பின்மைன்னு சொன்னா அங்க இஸ்லாமியர்கள் இருக்காங்கல்ல டிஎம்கேல, சிறுபான்மையினர் வாக்கு இருக்குல்ல, அவங்க ஒரு மதம் சார்ந்தவர்கள் தானே. மத சார்பின்மைன்னு எப்படி சொல்லுவீங்க அதை? அவர்களுடைய மதம் இருக்குது, கிறிஸ்துவ மதம் இருக்குது, சிறுபான்மையினர் அவங்கள மொத்தமா நீங்க ஒரு சாயம் பூசி வச்சிருக்கீங்க. அரசாங்கம் எல்லா மதத்துக்குமானதாக இருக்குன்றது அதோட பொருள். யாருமே இல்லை, யார் இப்ப இல்லைன்னு சொன்னாங்க? எங்க எதிரா இருக்காங்க? எந்த இடத்துல எதிரா இருக்கிறாங்க? தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி யாருக்கா எதிரா பேசுறாங்க? இந்துக்கள் கட்சின்னு சொல்லியிருக்காங்களா? ஒருத்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்பது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது இருக்கு. மதச்சாயம் பூசி இருக்கிறதே எதிர்கட்சிகள் தான், இவங்க கிடையாது. சரி, நம்ம இதுல இருந்து போறோம் சார். இப்ப என்டிஏ அலைன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிஜேபி அப்படின்றது தான் இங்க தலைமை தாங்குற மாதிரியான ஒரு காரணம் இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்கள்லயும் நிறைய மாநிலங்கள்ல ஆளக்கூடிய ஒரு கட்சியா இருக்குன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க வாக்கு சதவீதம்ன்றது அதிமுக விட கம்மியா தானே இருக்கு பாஜக. சென்ற முறை 18% பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணியை வச்சு அண்ணாமலை வாங்கி காட்டினாரு. சட்டமன்ற ஆனா அண்ணாமலை வாங்கி காட்டினாரு.
ஏடிஎம்கே வந்து தனியாக எடப்பாடி அவர்கள் நின்ற போது 20% மேலே வாங்கி காட்டினாங்க. இப்போ 2 பேருமே சேரும்போது நிச்சயமாக இது 40-45% மேலே போகும். அது அன்டெஸ்டட் தானே. இதுல அது எப்படியோ விஜய மட்டும் நீங்க இது பண்றீங்க, அவர் அன்டெஸ்டட் சுத்தமாவே கிடையாது. கண்டிப்பா சார், நீங்க இதுல விஜய் நாங்க அன்டெஸ்டட்னு தான் சொல்றாங்க யாருமே. அத விஜய் கட்சியே ஒத்துக்கறாங்க. முடியாதுமா. ஏன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில 33 ஆண்டுகள் இருந்த கட்சி அதிமுக. பிஜேபி அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா சென்ற சட்டமன்ற தேர்தலில் 4 எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க. அந்த 4 எம்எல்ஏக்களுக்கும் அது அவங்க பிஜேபிக்காக கிடைச்ச ஓட்டு இல்ல, லோக்கல் சப்போர்ட்டும் கேஸ்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரவுனால கிடைச்சதுன்ற கருத்து இருக்கே. இல்ல அது நம்ம என்ன வேணா பேசலாம், என்ன வேணா சொல்லலாம். பட் 4 பேர் எம்எல்ஏ வரவே இல்லைன்னு சொல்ற இடத்துல 4 எம்எல்ஏ வந்திருக்காங்க இல்லையா. இந்த மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமையறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி வந்திருக்காங்க இல்லையா. அதனால நிச்சயமாக இந்த முறை வந்து மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்க வேண்டும். நம்ம அதாவது நீங்க கொஞ்சம் பின்னோக்கி போனீங்கன்னா தெரியுமா, எம்ஜிஆர் அவர்கள் இங்கே ஆட்சி பண்ணும்போது மத்திய அரசுன்ற ஒண்ணே எப்போ தெரியும்னா எலெக்ஷன் தான் தெரியும். அப்போ அவர் வந்து இந்திரா காந்தி அவர்கள் அங்கே மேலே பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது ரொம்ப இணக்கமாக நமக்கு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் வேணுமோ அதை போய் முதல் நாள் போவாங்க, வாங்கிட்டு வந்துடுவாங்க. இல்லைன்னா அங்கேருந்து சொல்லி அனுப்புவாங்க, அவங்க இங்கே வந்து பார்ப்பாங்க. ஒரு இணக்கமான சூழ்நிலையில் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம் முழுவதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மிக மிக இணக்கமான ஒரு சூழ்நிலையில் எல்லா நலத்திட்டங்களையும் வாங்கிட்டு வந்தாங்க. எப்போ திமுக வந்ததோ உடனே மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு பேர் மாற்றினாங்க. எது மத்திய அரசு திட்டம் கொண்டு வந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படாத திட்டம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. எல்லா மத்திய அரசு திட்டங்களும் இங்கே செயல்படுத்தப்படுகிறது. அப்போ மத்திய அரசு திட்டத்தை பேரை மாற்றி இவங்க சொல்றாங்க. 100 நாள் வேலை திட்டம் அவங்க தான் பணம் கொடுத்துருக்காங்க, நமக்கு ரேஷன்ல கொடுக்கக்கூடிய அரிசி அவங்க தான் பணம் கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு கல்விக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லும்போது அப்பதான் மத்திய அரசு தான் இந்த பணத்தை கொடுக்குதுன்னே மக்களுக்கு இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அப்ப இதெல்லாம் என்னன்னா மடைமாற்றம் செய்வது போல இவர்களை ஸ்டிக்கர் அடிச்சு இதை வந்து, அதாவது நல்லது கிடைச்சா நாங்க பெயர் எடுத்துக்குவோம், மோசம் அவங்க பணம் தரலன்னா ஏன் கொடுக்கலங்கிறத சொல்ல மாட்டாங்க. அப்போ அது வரைக்கும் மக்களுக்கே விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. மத்திய அரசு தான் இந்த நிதியை நமக்கு தந்திருக்குது. இப்போ விவசாயிகளுக்கு வந்து 6000 ரூபா வருஷம் போடுறாங்க இல்லையா, அதை இவங்க வாங்கி மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ நேரடியாக வங்கிக்கு விவசாயிகளுக்கே கிடைக்கும் போது தான் நமக்கு கொடுக்கறது மத்திய அரசு தான் போல இருக்கு. எந்த நலத்திட்டமாகட்டும் மத்திய அரசு திட்டத்தை இவங்க என்னைக்கு ஓப்பனாக ஒத்துக்கிட்டு இருக்காங்க, சார் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த திட்டம்னு. அப்போ இந்த மாதிரி வரும்போது தான் நமக்கு இங்கே ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் போது இந்த தேர்தல் கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்திய அரசு ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்கன்னா சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் மேல் தவறான எண்ண ஓட்டத்துல இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ நான் சொன்னேன் இல்லையா சார், இப்போ 4 எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்க. நம்ம எலெக்ஷன் இதுல டிஸ்கஸ் பண்ணும்போது இப்போ 4 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அப்படின்றது. இப்போ வந்து திருநெல்வேலி தொகுதியில போட்டியிட நயினார் அவர்கள் சாத்தூர் நோக்கி வந்து அவருடைய கவனத்தை மாத்திருக்கிறாரு. அதுக்கு காரணம் அந்த இடத்துல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து பிஜேபிக்கு வந்துருச்சு. திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து இப்போ அங்க நல்ல போக்கஸ் பண்ணி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் அவர் சாத்தூர் போறாரு. இப்படி எல்லா தலைவர்களுமே அவங்க தொகுதியை மாத்துறாங்க. வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், எல்லாருமே அவங்களுக்கான தொகுதிகளை வந்து அவங்களுக்கு சாதகமாக லோக்கல் சப்போர்ட்டை நம்பிதான் வந்து களம் இறங்குறாங்களே தவிர பாஜகவை நம்பி இறங்கல அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அப்படி கிடையாதுமா. தமிழக முதல்வர் இப்ப எந்த தொகுதியில போட்டி போட போறாரு? அவரு குளத்தூர்ல தான் இவ்வளவு நாள் போட்டி. இப்ப குளத்தூர் இல்லைங்கிறாங்க. ஏன் உங்களை எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்து குளத்தூர்ல வந்து ஐயோ நீங்க முதலமைச்சர் ஆயிருக்கீங்க, துணை முதல்வர் எங்க போட்டி போட போறாரு? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அவர்கள் பக்கமும் இருக்குது. ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், ஏன் இந்த முறை தொகுதிகள் மாற்றப்படுகிறது அப்படின்னா கள நிலவரம் மாறி இருக்கு, மக்களுடைய எண்ண ஓட்டங்கள் மாறி இருக்குது. இப்ப KKSR ராமச்சந்திரன் ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் ஏடிஎம்கேல இருந்து போனவர், அவர் தான் சாத்தூர் தொகுதியில பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த பெல்ட் அவங்களுடையது தான் அது. அந்த இடத்துல வந்து ஒரு டஃப்பான கேண்டிடேட் இப்போ KKSR நிற்கிறாருன்னு வச்சுங்க, அங்கே ஒரு டஃப்பான கேண்டிடேட் கொடுக்கணுமா வேண்டாமா? அப்போ நயினார் நாகேந்திரன் நிப்பாட்டத்தில் எந்த தவறு? ஏன்னா ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட், ஒரு அடையாளம் இருக்கு, ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ங்கிற ஒரு அடையாளம் இருக்கு. திருநெல்வேலியில நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டாரு அப்படின்றதுனாலயே இப்ப மாத்துறாரு, தனக்கான வாக்கு வங்கி அங்க இல்ல அப்படின்றத உணர்ந்து மாத்துறாங்க. இல்ல, நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் கம்பேர் பண்ணவே முடியாது. நீங்க ஆனா இப்ப கம்பேர் பண்ணீங்க. நான் சொல்றேன் இருங்க, நான் அதுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். அதாவது ஒரு MP கேண்டிடேட் ஒரு கான்டிடேட்டா நிக்கிறாங்கன்னா ஒரு 6 MLA தொகுதி அதுல அடங்கி இருக்கும். இது ஒரே ஒரு MLA தொகுதி தான். அப்போ ஒரு ஸ்டார் வேட்பாளராகவோ இல்ல ஒரு அறிந்த வேட்பாளராகவோ அங்க நிறுத்தினீங்கன்னா எதிர்த்தரப்புல நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் அதே அளவுக்கு புகழ் பெற்றவர்களும். ஏன்னா இப்ப ஆளுகின்ற அரசு,
ஸோ அவங்களுக்கு எல்லா பலமும் அவங்கள்ட்ட இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள். அதனால எல்லா அரசு இயந்திரமும் முடுக்கி விடப்படும். ஸோ அந்த நிலைமையில ஒரு தொகுதி மாற்றம்ங்கிறது தமிழ்நாட்டில் எப்பவுமே நடந்துகிட்டு இப்போ இந்த இருக்கிறதா. ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நயனா நாகேந்திரன் அவர்கள் இதுவே திமுக வந்து நார்த் சைட்ல எல்லாம் வந்து திமுகவுக்கான வாக்கு வங்கி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான தொகுதிகளை தேர்ந்தெடுத்து ஜெயிக்கலாமே. ஏன் அவருக்கு சாதகம் அப்போ இல்ல அந்த இது இடத்துல தேர்ந்தெடுக்கிறதுக்கு எதுவும் இன்னும் நயினார் தான் அங்க நிப்பாட்ட போறாங்கன்னு என்ற உறுதியான தகவல் வரல. வரல. இல்ல நான் மற்ற தலைவர்களையும் சேர்த்து ஒரு கேக்குறேன் சார். அசார்ட்டடா இப்ப நம்ம விவாதிக்கிற மாதிரி தலைமையிலையும் விவாதிப்பாங்க. எந்த கண்டிப்பா. சாதக பாதகங்கள் பார்ப்பாங்க. இன்னும் இறுதிப்பட்டியல் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர்கள் இந்த கேண்டிடேட் எதற்காக இவர்கள் மாறுகிறார்கள்னு தெரியும். இது எல்லா கட்சிக்குமே பொருந்தும். ஏன்னா சஃபிள்ல தான் நடக்குது. இப்ப இந்த சாதக பாதகங்கள்ங்கிறது இன்னைக்கு வந்து நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரிமா நிறைய ஃபேக்டர்ஸ் இதுல இருக்குது. கேண்டிடேட்டு, கம்யூனிட்டி, கட்சி, சின்னம், மற்ற பலங்கள் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வெற்றி வாய்ப்பை இழந்து விடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. எல்லா கட்சியும் உழைக்கிறது எதுக்காக? நிச்சயமாக அரசியல்ல ஒரு அங்கீகாரம் பண்ணணும், நம்ம ஆளுங்கட்சியா வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஃபேக்டர். ஏன்னு சொன்னா இன்னைக்கு இங்க ஏடிஎம்கே தான் லீட் பண்றாங்க. ஏடிஎம்கே தான் ஆளுகின்ற அரசாக வரப்போகிறார்கள். எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வரப்போறார். அப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய தொகுதிக்கு 27ஓ 30ஓ ஏதோ ஒன்று. பட் அந்த 30லையும் வெற்றி பெறணும்னு சொல்லி பிஜேபி முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னா ஒரு தேசிய கட்சி. அப்போ அந்த இடத்துல கேண்டிடேட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர்கள் தெரிந்தவர் முகமாக இருக்க வேண்டும். ஏன்னா இன்னும் அவர் வந்து திருநெல்வேலியில் நின்றவர் வந்து இதுக்கு வரல, எங்க நம்ம நார்த் ஆற்காடு சவுத் ஆற்காடு வேலூருக்கு வரல. ஸோ அந்த பகுதியை சேர்ந்து தான் அவருடைய சமுதாயம் அங்க இருக்குது. மேலும் அதை நம்பிதான் இருக்குது. எல்லா கட்சியுமே அப்படித்தானே இருக்கிறாங்க. இப்போ இப்போ நான் உங்ககிட்ட கேட்கறது காரணம் நீங்க பாஜகவுடைய ஆதரவாளராக இருக்கிறதுனால தான் நான் கேட்கறேன். இதே மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்க கிட்ட அந்த கேள்வி கேட்க தான் போறேன். உங்களை நம்பி இருக்கிறாங்க, எதை நம்பி வாக்கு வங்கி இருக்குன்னா அதை நம்பிதான் இருக்கான்றதுதான் கேள்வி. சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க வந்து ஒரு எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி ஏதாவது வேலைக்கு போனீங்கன்னு வச்சு, முதல்ல நீங்க யாரை பார்ப்பீங்க? உங்க நண்பர்கள், சொந்தக்காரர்களை பார்ப்பீங்க. அது எல்லா தொழிலுக்குமே அது வரும். அதே மாதிரி ஒரு எம்எல்ஏவா நிற்கக்கூடியவர்கள், நம்ம சமூகம் இருக்குதா, நம்ம நண்பர்கள் இருக்கிறாங்களா, நமக்கு அங்கே என்ன ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, நம்மளால ஏதாவது அந்த இடத்துல வந்து இன்னும் மேலும் அதிகமாக செய்ய முடியுமா, வாக்குகள் அதிகமாக செய்ய, எல்லா டிஸ்கஷன்ஸும் போயிட்டு இருக்குதுமா. தேர்தல் வந்து இப்ப தேதி உறுதியாயிடுச்சு. இன்னும் நம்ம நல்லது இப்ப நீங்க சொன்னோம், நம்ம நிறைய சென்ட்ரல்ல இருந்து திட்டங்கள் வருது, மக்களுக்கு நேரா அக்கௌண்ட்ல எல்லாம் வந்து காசு போறதுனால மக்களுக்கு விழிப்புணர்வு வரும் அப்படிலாம் சொல்றீங்க. அந்த விழிப்புணர்வு சரியாக போய் சேர்ந்திருந்தது, மக்கள் வந்து பாஜக தான் நமக்கு செய்வாங்க நம்பினா தானா ஓட்டு போட போறாங்க. அப்புறம் இந்த ஃபேக்டர்ஸ் கொண்டு போய் ஊடகங்கள் சேர்க்கலையே. ஊடகங்கள் சேர்க்கணுமா, பாஜகவினர் சேர்க்கணுமா? பாஜக எப்படி போய் சொல்லுவாங்க? பாஜக வீடு வீடா போய் சொல்ல முடியாது. அதாவது இப்போ இது வரைக்கும் 22,000 கூட்டங்கள் போட்டிருக்கிறாங்க பாஜகல வந்து. புரியுது உங்களுக்கு? நிறைய திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இன்னைக்கு மக்கள் விழிப்புணர்வோட இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊடகம் வாயிலாக 10 லட்சம் பேருக்கு ஒரே நிமிஷத்துல போய் சேரக்கூடிய செய்தியை மேனுவலா நம்ம போய் பண்றதுன்னா எவ்வளவு கஷ்டம். ஊடகம் பாஜகவுக்காக வேலை செய்ய முடியாது, யாருக்காகவும் வேலை செய்ய முடியாது. எல்லாருக்காகவும் வேலை செய்யறாங்க. சார்பு ஊடகங்கள் இருக்கிறாங்க, நீங்க இல்லன்னு மறுக்கவே முடியாது. ஒரு செய்தியை சென்னையில நடக்கிற ஒரு செய்தி அந்த நிமிஷமே கன்னியாகுமரி யார் போய் சேர்க்கிறா? சார்புடைய சேனல்கள் இருக்கு. அப்போ அவர்களும் செய்யணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. மக்களை எஜுகேட் பண்ணதான் சொல்றோம். நீங்க வந்து மக்களுக்கு செய்தி கொண்டு போய் கொடுக்க வேண்டாமா? இந்த ஸ்கீம் சென்னை இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்க ஒரு வேலைக்கு அதெல்லாம் போயிட்டு தான் சார் இருக்கு. அது ப்ராப்பரா ஒரு கவர்மெண்ட் ஜிஓவா இருந்துச்சுனா போய் சேர்ந்துரும். அந்த அளவுக்கு ரீச் ஆகும். கவர்மெண்ட் மீடியா போடுறத போய் ரீச் பண்ண வைக்க வேண்டிய வேலை கட்சியினர் வேலை தானே. கட்சியினர் வந்துமா அவங்க அந்த பகுதியில வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை அதிக அளவுல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது யாருக்கு? ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்று வருதுன்னா அந்த ஸ்கீமை இமீடியட்டா சொல்லலாம். இப்போ சென்னையில இருந்து ஒருத்தர் இங்கேருந்து கார்லயோ ட்ரெயின்லயோ என்ன பிரயாணம் பண்ணி போனாலும் ஒரு நாள் கழிச்சு தான் அங்கே நீங்க சந்திக்கிற மக்கள் எவ்வளவு பேர் இருப்பீங்க? ஒரு 100 பேர் 1000 பேர் அவ்வளவுதான் நீங்க பண்ண முடியும். ஆனால் அதை வந்து நம்ம ஊடகங்கள் வாயிலாக சொல்லும்போது விரைவாக போய் சேரும். அதுபோல மற்ற திட்டங்கள் எல்லாத்தையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பல பணிகள், கட்சி பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. வெற்றி வாய்ப்பு உறுதியாக இருக்கிறது. அதனாலதான் எதிர்கட்சிகள் வந்து வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இவ்வளவு கூட்டணி வச்சு இவ்வளவு 5000 ரூபாய் பணம் போட்டு இவ்வளவு வேலையும் ஏன் பண்றாங்க? முதல் நாள் வந்து 2000 பயப்படுறாங்க. நீங்க சொல்ற அதே வாதத்துக்கு நான் வரேன். அவங்க நல்லது செஞ்சிருந்தாங்கன்னா பயப்பட வேண்டியது இல்லையே. அவங்க நல்லது செஞ்சு இப்போ கடந்த 2 முறையுமே வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்ததா? அப்ப 2 முறையுமே வெற்றி பெற்றார்கள்னா எப்படி? நல்ல திட்டங்கள் மக்களுக்கு போயிருக்கு, அந்த ஆட்சியை பிடிச்சிருந்தது. 3வது முறை வந்தது என்னாச்சு? ஒரு 1.5% வாக்குல பிரிஞ்சு போனது. அதுல நிறைய ஃபேக்டர்ஸ் அதுலயும் இருக்குது. மக்களுக்கு கட்சிங்கிறது என்டிஏ உடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பிளஸ் டிஎம்கே உடைய அந்த அதிருப்தி இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து
உங்களுக்கு இந்த தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்து பயந்து தான் நீங்கள் புதுசாக இருக்கிற கட்சியெல்லாம் உள்ளே கூப்பிட்டு வச்சுக்கிறீங்க, பேரம் பேசுகிறீங்க, ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை, நான் சொன்ன எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிருக்கேன், மக்களுக்கு எல்லாம் நல்ல திட்டம், தேனாரும் பாலாரும் மும்மாரி பொழியுதுன்னு சொல்லி டிஎம்கே நினைச்சாங்கன்னா பயப்படவே வேண்டாம். ஓகே, அதான உண்மை. அப்போ மக்களுக்கான ஆட்சியாக இது நடைபெறவில்லை என்பது நிச்சயமாக மக்களுக்கு தெரியுது. அந்த செய்திகளையும் ஊடகங்கள் தான் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் நடந்திருக்கு, இது நடக்கலை அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு எப்படி? ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு மனிதராகவோ ஒரு கட்சிக்காரரோ போனால் வீட்டு வாசல் வரைக்கும் தான் போகலாம். ஆனால் ஊடகம் மூலமாக போனால் எப்படி வீட்டு உள்ள வரைக்கும் போகலாம். அவர்கள் கேட்குறாங்களோ இல்லையோ, தேவையோ இல்லையோ, அந்த செய்தி அவர்களுக்கு போயிடும். அந்த மாதிரியான பணிகளை சிறப்பாக ஊடகம் செய்கிறார்கள். சில ஊடகங்கள் சார்பு நிலையிலையும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தான் அது பொருந்தும். ஓகே, நிறைய தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.